எல்லாருக்கும் ஹாய். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது SR வாய்ஸ் ஓவர் தமிழ். இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ட்ராமா கொண்டு வந்திருக்கேன். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்லயே ஹீரோயினிய காட்டுறாங்க. இவளோட பேரு ஜியான்ஷி. என் பேர் ஜியான்ஷி. நான் ஒரு வலிமையான பெண். நான் எதுக்கும் பயப்படலை. எனக்கு வேலை செய்வது மிகவும் பிடிக்கும் அப்படின்னு அவள் பத்தி நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஜியான்ஷி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ள். அவ ஒர்க்குக்கு மட்டுமே அட்டென்ஷன் கொடுக்குறா. அவ ஒரு ஃபேமஸான கம்பெனியோட மேனேஜரும் கூட. டுடே இஸ் a வெரி ஸ்பெஷல் டே. இந்த இயர் ஃபுல் பெஸ்டா ஒர்க் பண்ணுன ஒர்க்கர்ஸ்க்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. ஜங்ஷி ரொம்பவே உற்சாகமாக இருக்கிறா. 2 சகோதரிகளும் திரும்பவும் சண்டை போட்டுக்க போறாங்கன்னு அங்க இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த சண்டையில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று பார்ப்போம். கதாநாயகியை பார்த்தோம், இப்போ ஹீரோவை பார்ப்போம். இப்படிதான் ஸ்டோரி இருக்கும். நம் ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவரோட பேரு லான்யான். இவர் ஒரு டாக்டர். இவன் ரொம்ப கூலான மற்றும் நேர்த்தியான பையன். இவன் யாருக்கிட்டையுமே அதிகமா பேச மாட்டான். தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பான். இன்னைக்கு அவனுக்கு ரொம்பவே மோசமான நாள். ஒரு பேஷண்ட் அவன் மேல பொய்யான குற்றம் சொன்னாரு. அதனால இயக்குனர் அவன் மேல ரொம்ப கோபமா இருக்காரு. பேஷண்ட் அவன் சொல்றதை கேட்கல, ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கல. அந்த பேஷண்ட்க்கு சிவியர் தைராய்டு பிரச்சனை இருக்கு. அந்த பேஷண்ட்டுக்கு சீக்கிரமா சர்ஜரி பண்ணணும்னு லின்யான் சொல்லியிருப்பான். அதுக்காக இவன் பேஷண்ட்டுக்கு கால் பண்ணி பார்க்கறான். பேஷண்ட் எடுக்கவே இல்லை. திரும்ப ட்ரை பண்றான். இந்த பக்கம் ஹீரோயின் ஃபோன் எடுக்கிறா. ஒருவேளை இவதான் அந்த பேஷண்டா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜியான்ஷியோட திறமைகளை பார்த்து கம்பெனி அவளை சீனியர் டிசைன் மேனேஜரா மாத்த முடிவு செய்யறத பத்தி பேச டைரக்டர் சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. அவர் சொல்றதை கேட்டு எல்லாருமே கைதட்டுறாங்க. ஆனா அதை கேட்கிற ஷுலினின் மனசு கஷ்டப்படுது. டைரக்டர் இவளை பத்தி அதிகமாக பேசுகிறாரு. இது மாதிரி ஆளுங்களை பிடிக்காது. அவ சாக்கு போக்குன்னு சொல்லி அங்கிருந்து ஓடிறா. இப்போ ஒரு பிளஷ்பேக். அதுல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜியான்ஷிக்கு, அதாவது ஹீரோயினிக்கு தான் தைராய்டு பிரச்சனை இருப்பதாகவும் அதுக்காக அவளுடைய நோய் முத்தி போகாம இருக்க அவ தொடர்ந்து தன்னை டெஸ்ட் பண்ணிக்க சொல்லியும் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவல் ஐவ தான் அந்த பேஷண்ட். இதுதான் ஃபிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ஜியான்ஷிக்கு சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு ட்ரீட்மெண்ட்னாலே பிடிக்காது. டாக்டர் கிட்ட போறதுக்கு அவளுக்கு பயம். அதனால அவ டாக்டர் அட்வைஸை கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்க மாட்டேங்கிறா. அவ மெடிக்கல் எக்ஸாமினேஷனை முடிச்சுட்டு தன்னோட வேலையில மும்முரமா இருந்தா. அவளுடைய நோய் வேகமாக பரவி இப்போ அவ கடுமையான சிரமங்களை சந்திக்க போறா. ஜியான்ஷியோட ரீசெண்டான எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. இது குட் நியூஸ் இல்ல. அவளுடைய நோய் பரவிருச்சு. அவளுக்கு தைராய்டு புற்றுநோய் வந்துருமோன்னு பயப்படுறா. இது நல்லதில்ல. ஆனா இதுக்கு அவளே பொறுப்பு. டாக்டர் சொல்லுறப்பவே அவ ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா அவளோட டேஸா அவ எண்ணிட்டு இருந்திருக்க மாட்டா. இப்போ அதை நினைச்சு ரொம்ப சோகமா இருக்கா. அவளோட ப்ரோமோஷன் லெட்டரும் அவளோட ட்ரீட்மெண்ட் பேப்பரும் டேபிள்ல இருக்கு. அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பி ஒரு குட் நியூஸ் இருக்கு, ஒரு பேட் நியூஸ் இருக்கு, உனக்கு எதை ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு கேட்க. இந்த நிலைமையில யார் அவளுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அவளோட லவரா இல்லை நம்ம ஹீரோவா? அதை கட் பண்ணுனா ஜியான்ஷி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத காட்டுறாங்க. இவங்க பேரு மிஷு. இது ஹீரோயினோட ஃப்ரெண்ட். மிஷு ஜியான்ஷி கிட்ட உன்னோட லவரை என்னால் பார்க்க முடியல, எங்க அவன் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஜியான்ஷி அவன் ஒரு ஃப்ராட், அவன் ஓடிட்டான்னு சொல்ல. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். அதில் ஜியான்ஷியோட லவர் இவளோட நிலைமை தெரிஞ்சு அவனுக்கு வயிற்று வலி இருக்கிற மாதிரி நடிச்சு ஓடிட்டான். இப்படி நடந்த விஷயத்தை ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட மிஷு, அந்த அயோக்கியன் உன் கூட 3 வருஷமா இருந்தான், இப்போ ட்ரீட்மெண்ட்னு வந்ததும் ஓடிட்டான், தேவைப்படுறப்ப காணாம போயிடான்னு சொல்லி அவன் கண்ணாபின்னான்னு திட்டிட்டு இருக்கா. இப்படி பேசிட்டு இருக்கிறத மறைஞ்சு நின்று லவர் கேட்டுட்டு இவளை பார்க்க ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அங்க வந்து ஜியான்ஷி கிட்ட ரொம்ப சாஃப்டா பேசுற மாதிரி ஆக்டிங்க போட்டுக்கிட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு மிஷு, ஜியான்ஷி நீ இந்த இளம் நாய்க்கு சாப்பாடு போடுற, ஆனா அது உனக்கு விசுவாசமா இருக்காதுன்னு சொல்லுறா. திடீர்னு மிஷுக்கு ஃபோன் வருது. அதை பேச அவ வெளியில போயிரா. ஜியான்ஷி நல்லா இருக்கிறத பார்த்து அவகிட்ட போய் சொல்ல ஸ்டார்ட் பண்றான். ஆனா ஜியான்ஷிக்கு உண்மை தெரியும். அவ இதுக்கு அப்புறமும் அவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க போறதில்ல. என்னோட லேப்டாப்பை கொடு, உன்னோட ஷூஸா திரும்ப எடுத்துக்கோன்னு அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. அதை கேட்டு கோவப்பட்டு லவர் கத்த ஆரம்பிக்கிறான். அந்த சவுண்ட் கேட்டு வேகமா வந்த மிஷு அவன் பிடிச்சு வெளியில தள்ளி விடுறா. மிஷு செஞ்சது சரிதா. ஏமாத்துறவங்களை இப்படிதான் நடத்தணும். பாவம் ஜியான்ஷி அழுகிறா. அவ லவ் பண்ண ஒரு ஆள் சுயநலமா இருக்கிறான். அவன் இவளோட பணத்துல மட்டுமே குறியா இருந்தான். அது தெரிஞ்ச யாரா இருந்தாலும் கண்டிப்பா ஃபீல் பண்ணி அழுவுங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அவன் நடந்த எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஹீரோவும் ஹீரோயின் அழுகிறத பாருகிறான். ஜியான்ஷியோட ஹார்ட்டை உடைக்க இன்னொருத்தர் வராங்க. அது வேற யாரும் இல்ல, ஷுலிதா. ஜியான்ஷியோட நிலைமையை பார்த்து ஷுலி ரொம்ப சந்தோஷப்படுறா. அவ ஏன் சந்தோஷமா இருக்க கூடாது? ஜியான்ஷி அவளுடைய பாதையை தெளிவா வச்சிருக்கா. ஜியான்ஷி அவளோட நோயை அவகிட்ட இருந்து மறைக்க ட்ரை பண்றா. ஷுலி இந்த சூழ்நிலையை யூஸ் பண்ணி இவளோட பதவியை பறிக்க ட்ரை பண்றது ஜியான்ஷிக்கு சுத்தமா பிடிக்கல. சிஸ்டர், இது ஒரு சின்ன நோய், நான் சீக்கிரமா சரியாகிருவேன், ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதன்னு ஜியான்ஷி சொல்றா. அதை கேட்ட ஷூலி, அப்படியா சிஸ்டர், ஆனா டைரக்டர் இந்த பிளான்லாம் என்ன கவனிச்சுக்க சொன்னாரு, அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன்னு சொல்லி வெறுப்பேத்துறா. அந்த நேரம் பார்த்து அழகான டாக்டர் உள்ள வர ஷூலி அங்கிருந்து வெளியில கிளம்புறா. அப்போ ஹீரோ உள்ள வந்து, ஏன் உங்க மெடிக்கல் ரிப்போர்ட் கார்டை திருப்பி வச்சிருக்கீங்க, நான் அதை சரி பண்றேன்னு சொல்ல. அதை கேட்டு அவன் திருப்புறத்துக்குள்ளேயே ஷூலி அந்த ரிப்போர்ட்டை திருப்புறா. கடைசியில ஜியான்ஷிக்கு தொண்டை புற்றுநோய் இருக்கிறத அவ கண்டுபிடிச்சிட்டா. ஜியான்ஷி மறைக்க ட்ரை பண்ணுனா விஷயத்த அவளோட எதிரிக்கு தெரிஞ்சு போயிருச்சு. ஜியான்ஷி, பரவாயில்ல, நீ உன்னோட உடம்ப பாத்துக்கோ, நான் பிளானா பாத்துக்கிறேன்னு ஷூலி சொல்லுறா. அதை நினைச்சு இவ ரொம்பவே ஃபீல் பண்றா. ஏன்னா ஷுலி அவளுக்கு இது மாதிரி நிறைய குடைச்சல் கொடுத்துக்கிட்டு வரா. அதனாலேயே ஷுலி ஜியான்ஷிக்கு பிடிக்காது. கோவத்துல அந்த ரிப்போர்ட்டை பிடுங்க ட்ரை பண்றா. ஆனா அவளை லின்யான் தடுத்து வாங்கிறான். அங்கிருந்து ஷுலி கிளம்புறா. ஜியான்ஷி டாக்டர் லின்யான் மேல கோவமாகி, பேஷண்டோட பிரைவசி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், அதை பத்தி கொஞ்சமாச்சு கவலை இருக்கா, நான் உங்களை ரிப்போர்ட் பண்ண போறேன்னு ஜியான்ஷி சொல்ல, அவன் அங்கேயே நிக்கிறான். இன்னும் ஏன் இங்கேயே இருக்கிற, தொலைந்து போ, எனக்கு ரெஸ்ட் கொடுன்னு சொல்லி கத்துறா. லான்யானும் அவ கஷ்டத்தை நினைச்சு பீல் பண்ணி அங்கிருந்து போறான்.
அவளுக்கு இப்போதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கா. அதனால அவளுக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இப்போ அவளை டாக்டர் விசிட் வரப்ப செக் பண்ணுறாங்க. அவளை தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க சொல்லி டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. தென் கொஞ்ச நாள் கழிச்சு ஆஃபீஸ்க்கு போகிறா. அப்போ டைரக்டர் நியூ ப்ராஜெக்ட், அதாவது இவளோட ப்ராஜெக்டை ஷுலிக்கிட்ட கொடுத்துருக்காருன்னு அவளுக்கு தெரிய வருது. அது ஜியான்ஷி கஷ்டப்படுத்துது. ஆனாலும் அவள் முயற்சியை கைவிட போகிறதில்ல. இப்போ HND ப்ராஜெக்டை பற்றி அவள் தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே செய்கிறா. இதுக்கிடையில் டாக்டர் லான்யான் ஜியான்ஷி பற்றி ரொம்பவே கவலைப்படுறான். அவர் ஒரு சீனியர் டாக்டரை கூப்பிட்டு ஜியான்ஷியோட நிலைமையை பற்றி கேட்குறான். அவன் ஏன் ஹீரோயின் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கான்னு தெரியல. ஏன்னு இப்போதான் காட்டுறாங்க. உண்மையிலேயே ஜியான்ஷியும் டாக்டர் லான்யானும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருப்பாங்க. லான்யானுக்கு ஜியான்ஷி மேலே ஒரு காதல் இருந்துச்சு. ஆனால் அவன் தன்னோட காதலை ஜியான்ஷி கிட்ட சொன்னதே இல்லை. அதுக்காக அவன் ரொம்பவே வருத்தப்பட்டான். அவன் இப்போவும் ஜியான்ஷியை லவ் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்காக தான் சீனியர் டாக்டர் கூப்பிட்டு ஜியான்ஷியோட நிலைமையை பற்றி கேட்டிருப்பான். அவன் ஜியான்ஷிக்கு கண்டினியூஸாக கால் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவள் இவனோட காலில் அட்டென்ட் பண்ணவே இல்லை. அவள் அட்டென்ட் பண்ணவும் இல்லை, அதே நேரத்தில் காலில் கட் பண்ணவும் இல்லை. இதை நினைச்சலாம் யான் சோகமாகிறான். அவன் ஜியான்ஷியை பற்றி கவலைப்படுறான். ஜியான்ஷிக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு அவன் ஆசைப்படுறான். அதுக்காகவே அவளுக்கு தொடர்ந்து கால் பண்ணுறான். ஆனால் ஜியான்ஷி வேலையில் மட்டுமே குறியா இருக்கா. அவளோட உடம்பை பற்றி அக்கறை எடுத்துக்க மாட்டேங்கிறா. நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்ப ஒரு பேஷண்ட் டாக்டர் லாயான் கூட பேசிட்டு இருக்கிறத பார்க்குறா. வேகமாக அவங்கள்ட்ட போய், இந்த டாக்டருக்கு கொஞ்சம் கூட திறமையே இல்லாதவர், அவர் தன்னோட பேஷண்ட்டோட ப்ரைவசியை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டார், இவர் தன்னை பற்றி மட்டுமே அக்கறை காட்டுறவர், இவரை யார் டாக்டர் ஆக்குனாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி சண்டை போடுறா. இவ இப்படி பேசுறத கேட்டுட்டு ஒன்றுமே சொல்லாமல் ஹீரோவான ஏழை டாக்டர் லான்யான் சைலண்டாக நிற்கிறாரு. தான் லவ் பண்ணுற பொண்ணு கூட எப்படி சண்டை போட முடியும்னு யோசிக்கிறான். அதை கட் பண்ணுனா ஜியான்ஷியோட புது மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை எடுத்து பார்க்குறா. சர்ஜரிக்கு அப்புறமும் அவளோட நோய் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அதை நினச்சி அவள் ஷாக் ஆகுறா. ஒருவேளை டாக்டர் லான்யானுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். அதனால தான் அவர் இவ திட்டுறப்ப கூட சைலண்டாக போயிட்டாரு போல. அங்கே வந்த டாக்டர் லான்யான் ஜியான்ஷி கிட்ட, நீங்கள் இன்னும் வேலைனே இருக்கீங்க, நீங்கள் எவ்வளவு நோய்வாய்ப்பட்டிருக்கீங்கன்னு யோசிக்கவே இல்லை, நீங்கள் எப்படி இவ்வளவு கவனக்குறைவாக இருக்க முடியும், கேன்சர் செல்ஸ்லாம் உங்கள் உடலிருந்து ஃபுல்லாக மறைஞ்சு போயிடலை, நீங்கள் சரியான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா, ட்ரீட்மெண்ட் பற்றின உணங்களோட அப்ரோச் பாதியை கூட வச்சுருந்தா, நீங்கள் இதுக்கு முன்னாடியே குணமாக இருப்பீங்கன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஜியான்ஷி என்ன செய்கிறதுனே தெரியாமல் அமைதியாக இருக்கிறான். இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். அதில் லான்யான் ஸ்கூல் படிக்கிற டைமில், சோகமாக இருக்கிற டைம்லலாம் ஒரு பொண்ணு வந்து இவனை என்கரேஜ் பண்ணுவா. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஸ்டோரியோட ஹீரோயின் ஜியான்ஷி தான். அப்போ இவ பண்ணுனதை இப்போ ஹீரோ லான்யான் பண்ணுறான். ஜியான்ஷியை அவளோட உடம்ப பத்திரமா பார்த்துக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுறான். நீ ரொம்ப வலிமையானவள், உன்னால் எதையும் செய்ய முடியும் ஜியான்ஷின்னு சொல்லி பார்க்குறான். இப்போ அவனுடைய அட்வைஸை ஜியான்ஷி ஏற்றுக்குவாளா? ஜியான்ஷிக்கு மோசமான நாட்கள் தொடங்கிருச்சு. அவ முன்னாடி தன்னோட சகபோட்டியாளர்கள் கூட சண்டை போட்டா. ஆனால் துரதிருஷ்டவசமா தன்னை பாதுகாத்து கொள்ள தவறிட்டா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவளுடைய லவர் அவளுக்கு ஆதரவா இருந்திருக்கணும். ஆனா அவனுக்கு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் கூட இல்ல. டாக்டர் லான்யான் சொல்றது ரொம்ப கரெக்ட். அவளோட ஹெல்த்தை கவனம் செலுத்தி இருக்கணும். முடிஞ்சு போனதை பத்தி பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. ஃபியூச்சரை பத்தி இப்போ யோசிக்க வேண்டியதில்ல. ஜியான்ஷி மனசளவுல உடைஞ்சிட்டா. அதை கட் பண்ணனதும் இந்த பக்கம் அவ கிளம்பி வீட்டுக்கு வந்துறா. அவ வீட்டுக்கு வந்ததுமே அவளை மிஷு கட்டி பிடிச்சு, டியர் பெஸ்டி, சோகமா இருக்காத, நீ ஒரு ஃபீமேல் வாரியர், தைரியத்தை மட்டும் இழந்துராத, கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, எல்லாமே சரியாகிரும்னு ஆறுதல் சொல்கிறா. அதுக்கு மிஷு, நான் மனசளவில் உடஞ்சிட்டே, இது இனி என்னால் கையாள முடியாது அந்த மனசை வெறுத்து சொல்கிறா. அப்படிலாம் சொல்லாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு ஒரு டாக்டரை தெரியும், அவர் ஒரு யங் டாக்டராக இருந்தால் கூட அவருக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது. அவர் எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணி வைப்பார். நான் உன்னை அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், அதனால் நீ கவலைப்படாதடி. என்னைய பாருடி, உனக்கு இப்போ போர் தொடங்கிருச்சு, ஒரு போர் வீரனை போல போராடு, எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பும் அப்படின்னு சொல்லி மிஷு அவளை ஊக்குவிக்கிறா. இவ்வளோ மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் போதும், வாழ்க்கையில் எந்த பதற்றமும் இருக்காது. இப்போ ஜியான்ஷி கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிறா, மீண்டும் போராட தயாராக இருக்கிறா. ஒரு போர் வீரனாக மாறுவதன் மூலம் அவள் தனது நோயை கடக்க முடியுமா என்று பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜியான்ஷி 3 டாக்டர் கிட்ட ரெக்கமெண்டுக்கு போறா. 3 டாக்டருமே வெவ்வேறு ஆலோசனைகளை கொடுக்குறாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஜியான்ஷி குழம்பிக்கிறா. எந்த டாக்டர் சொல்றத கேட்கறதுன்னே அவளுக்கு புரியல. அதை கட் பண்ணுனா மிஷு கூட ஜியான்ஷி சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ மிஷு டாக்டர் கிட்ட போனதை பத்தி விசாரிக்க அவ நடந்ததை சொல்றா. அதுக்கு மிஷு, நான் சொன்ன டாக்டர் கிட்ட நீ போனியான்னு கேட்குறா. அதுக்கு ஜியான்ஷி, நான் நாளைக்கு போய் பார்க்குறேன்னு சொல்கிறா. அந்த டாக்டர் மட்டும் புதுசாக என்ன சொல்லிட போறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜியான்ஷி மிஷு சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு வரா. டாக்டர் பார்க்குறப்ப தெரிஞ்ச ஆள் மாதிரியே இருக்கு. ஆனால் ஜியான்ஷிக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அவர் மாஸ்க் போட்டுட்டு இருக்காரு. சரின்னு சொல்லி அவர்கிட்ட போய் உட்கார அவர்கிட்ட ரிப்போர்ட்டை எடுத்து கொடுக்குறா. ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னு டாக்டர் சொல்லுறா. அதை கேட்டுட்டு இவ ஷாக் ஆகுறா. டாக்டர் நீங்க அப்படின்னு கேட்க அவர் மாஸ்கை கழட்டுறாரு. இவளுக்கு ஷாக் ஆகுது. ஆப்போசிட்ல இருக்கிறது ஹீரோ டாக்டர் லான்யான். இது என்ன மாதிரியான பொண்ணுன்னு சொல்ல ஸ்டார்ட் பண்றான். 2 பேருமே அவங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க.
இப்போ இவர்கிட்டதா ஹீரோ டாக்டர் லானியான் கிட்டதா ஹீரோயின் ஜியான்ஷி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாளா இல்லையான்னு தொடர்ந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லான்யான் ஜியான்ஷியை பத்தி ரொம்பவே கவலைப்படுறான். அதை கட் பண்ணுனா நைட் ஆகுது. அவன் வீட்டுக்கு போய் ஜியான்ஷிக்கு மெசேஜ் அனுப்பலாமா வேணாமான்னு யோசிச்சு ஒரு வழியா டைப் பண்றான். ஆனா அதுக்குள்ளேயே அவனுக்கு ஜியான்ஷி கால் பண்றா. இவனுக்கு சந்தோஷம் தாங்கல. சந்தோஷத்துல வேகமா போய் பெட்ல உட்காந்து பொண்ணை அட்டென்ட் பண்ணி பேசுறான். இவன் அவளுக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்குறான். ஜியான்ஷியும் அவன் சொல்றத கவனமா கேட்கறா. ஆனா இவளுக்கு லான்யான் கவலைப்படுறது தெரியாது. அவன் லவ் பண்ணிட்டு இருக்கிறதுமே தெரியாது. இப்போ 2 பேருமே அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. அவ சொல்றத கேட்டு ஹீரோ டாக்டர் லான்யான் சிரிக்கிறான். ஸ்கூல் லைஃப்ல இருந்தே தனக்கு பிடிச்ச பொண்ணு கூட இப்போ போன்ல பேசிட்டு இருக்கிறத நினைச்சு ரசிக்கிறான். அவங்களோட வீடு வேலைன்னு எல்லா இடத்துலயுமே சாட்டிங் அண்ட் கால்ஸ்ன்னு தான் லைவ் ஓட்டுறாங்க. அவங்களோட லவ் ஸ்டோரி எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதை கட் பண்ணுனா ஜியான்ஷி ரொம்ப சோகமா இருக்கா. அவளுக்கு அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. ஆனா அவங்கள மீட் பண்ணுனா இவளுக்கு எப்போ மேரேஜ் பண்ணலாம்னு கேட்பாங்க. இவளுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த பக்கம் ஹீரோ லான்யான் ஹீரோயின் மேல ரொம்பவே அக்கறையா இருக்கான். அவனோட வேலையை விட அவ மேலதான் ரொம்பவே அக்கறை காட்டுறான். அவனோட எல்லா வேலையவும் விட்டுட்டு டெய்லி அவளை எக்ஸசைஸ் பண்ண சொல்லி கூட அவனும் சேர்ந்து பண்றான். இப்படியே 2 வாரம் போகுது. திடீர்னு ஒரு நாள் மிஷுவும் ஜியான்ஷியும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க லான்யான் வரான். ஜியான்ஷிதா அவன் நைட் டின்னருக்கு வர சொல்லியிருப்பா. அவனும் வந்து இவ பக்கத்திலேயே உட்கார்றான். மிஷு ஆச்சரியப்பட்டு இது எப்போ? நான் 2 வாரம் தாண்டி ஊர்ல இல்ல, அதுக்குள்ள எப்படி அப்படின்னு கேட்கறா. சொல்ல போனா உங்க 2 பேத்துக்கும் இடையில என்ன நடக்குதுன்னு நான் சொல்லட்டுமா கேட்க 2 பேருமே சைலண்டா இருக்காங்க. நீ 2 பேருமே எப்பவுமே தனியா தான் இருக்கீங்க, ஏன் ஒன்னு சேரக்கூடாது? இது ரொம்பவே ஈஸி. அது மட்டும் இல்லாம 2 பேத்துக்குமே ஒத்து போகும்னு கேட்கறா. இப்பவும் 2 பேருமே சில்லண்ட் இருக்கிறாங்க. அதை கட் பண்ணுனா ஜியான்ஷிய லான்யான் கார்ல கூட்டிட்டு வந்து வீட்டுல வந்து ட்ராப் பண்றான். உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்ல. ஒன்னும் தேவையில்லைன்னு ஃப்ரெண்டு பேசினதுக்கு இவன் மேல கோவப்படுறா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறத அவளோட அம்மாவும் அப்பாவும் கார்ல இருந்து பாத்துறாங்க. ஐயோ போச்சு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு இவ பயப்படுறா. அதை கட் பண்ணுனா 2 பேத்தையுமே வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. யாரு இந்த பையனு அம்மா கேட்க அவர் என்னோட டாக்டர்னு சொல்லுறா. அப்போ இவளோட கழுத்துல இருக்கிற ஆப்ரேஷன் பண்ணுன தழும்ப பார்த்துட்டு என்ன இதுன்னு அவங்க அம்மா பயப்படுறாங்க. அம்மா இது ஒன்றும் இல்லை, இது ஒரு சின்ன சர்ஜரி, நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லம்மான்னு இவ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுறா. இருந்தாலும் அவங்க அம்மா இதை பத்தி டாக்டர் லான்யான் கிட்ட விசாரிக்க அவன் உண்மையை மறைக்காம மகளோட நிலைமைய பத்தி அவங்க கிட்ட ஃபுல்லா சொல்லிறான். ஜியான்ஷி சொல்லதான்னு தடுக்கிறான். ஆனாலும் அவன் எல்லாத்தையுமே சொல்லிறான். அதை கேட்டதுமே அவங்க 2 பேருமே சோகமாகிறாங்க. இதை பத்தி அடுத்த நாளே இவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த டாக்டர் கிட்ட இதை காட்டும்போது அவரும் ஜியான்ஷிக்கு தைராய்டு புற்றுநோய் இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்ட அம்மாவும் அப்பாவும் பயந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க பிரச்சனையை ஒருத்தர் தான் தீர்க்க முடியும், அது டாக்டர் லான்யான் தான். அயோடைன் ட்ரீட்மெண்ட் இந்த நோயை குணப்படுத்தும்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அம்மா அப்பாவோட பதற்றம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. இது விஷயமா லான்யான் கிட்ட பேசுறாங்க. யாவருமே இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தென் லான்யான் எப்பவும் ஜியான்ஷியோட தான் இருக்கான். ட்ரீட்மெண்ட் பத்தி இவன் அவளுக்கு எடுத்து சொல்லுறான். ஜியான்ஷியும் நிம்மதியா இருக்கா. லான்யான் அவளோட நோயை முற்றிலுமா ஒழிச்சிடுவார்னு நம்பிக்கையா இருக்கா. இதுக்கு இடையில அவளை ஒன் சைடா நம்ம ஹீரோ அவளை லவ் பண்ணிட்டு வரான். ஒரு நாள் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடக்கிறப்போ ஹீரோ ஜியான்ஷி கிட்ட தனக்கு 2 வழிகள் இருக்குன்னு சொல்றாரு. ஒன்னு ட்ரெடிஷனல் சர்ஜரி, இன்னொன்னு அயோடின் ட்ரீட்மெண்ட். இப்போ நான் எந்த வழியை தேர்ந்தெடுக்கணும்னு நீயே முடிவு பண்ணுன்னு கேட்க நீங்க தான் டாக்டர், ஸோ நீங்க என்ன நினைச்சீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்கறா. அதுக்கு அவன் திரும்பி அவளை அன்பா பார்க்க ஆரம்பிக்கிறான். அவளும் அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஃபீலிங்லெஸோட தொண்டையிலிருந்து கேன்சர் செல்களை அகற்ற ஜுஞ்சி எப்ப தன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவாருன்னு பார்ப்போம். தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஜியான்ஷிக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருது. அவ கண்ணு முழிச்சு பாக்குறா. அவங்க அம்மா அப்புறம் பெஸ்டி டாக்டர்னு எல்லாருமே இருக்காங்க. இவளோட சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுறாங்க. தென் அவ டிஸ்சார்ஜ் ஆகுறா. அப்போ ஹீரோ அவளோட ரிப்போர்ட்டை படிச்சுட்டு நீ முன்னாடி விட இப்போ தெம்பாகிட்டு வர, அட லூசு புரியலையா, நீ கொஞ்சம் கொஞ்சமா குணமாகிட்டு வரன்னு சொல்லுறான். அதை கேட்டதுமே இவளுக்கு சந்தோஷம் தாங்கல. கூட ஃப்ரெண்ட் இருக்கிறத மறந்துட்டு வேகமா போய் லான்யான்னு கட்டி பிடிச்சுக்கிறா. ஹே நான் இங்க ஒருத்தி இருக்கேன்ன்ற மாதிரி பெஸ்டியும் ரொம்பவே சந்தோஷப்படுறா. நீங்க 2 பேருமே இப்படி இருக்கிறத பார்த்து எனக்கும் லவ் பண்ணணும் போல இருக்குன்னு சொல்லுறா. ஹே சாரிடின்னு ஜியான்ஷி கேட்க பரவாயில்லடி நீ என்ஜாய் பண்ணுன்னு பெருந்தன்மையான விஷயம் சொல்றா. லான்யானும் கட்டி பிடிச்சிட்டு ஸ்பெண்ட் போராளியே அப்படின்னு சொல்லுறான். அதை கட் பண்ணுனா ஜியான்ஷி வீட்டுல இருக்கிறா. ஜியான்ஷி இப்போது முழுமையாக குணமடைஞ்சிட்டு வரா. அவளுடைய உயிருக்கு இப்ப ஆபத்து இல்ல. இந்த சந்தோஷத்தை கொண்டாட லான்யான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றான். அது விஷயமா ஜியான்ஷிக்கு லான்யான் மெசேஜ் அனுப்புறான். அதை படிச்சுட்டு அவ ரிப்ளை பண்ணல. ஆனா அவ கண்டிப்பா அந்த பார்ட்டிக்கு போவா. இதை யோசிச்சுட்டு இருக்கப்ப அங்க மிஷு இவ பார்க்க வந்திருக்கா. அவளுக்கு மைண்ட் அப்செட்டா இருக்கிறத கண்டுபிடிச்சிரா. நீ ஏன் அவனுக்கு பீரியாரிட்டி கொடுத்த துரோகி என்று சொல்ல, சரி விடு பாப்பா சாரின்னு சொல்ல இவ அவன் மேல சாஞ்சுக்கிறே. எனக்கு நீ லவ் பண்றன்னு தெரியும், அதே அளவுக்கு அவனும் உன்னை லவ் பண்றானான்னு கேட்கறா. இவளும் தெரியாதுன்னு சொல்ல
தெரிஞ்சுக்க ஐடியா கேட்குறா. அவளுமே நிறைய ஐடியா கொடுக்குறா. அதை கேட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வாக்கிங் போறப்ப ஹீரோவை முன்னாடி விட்டு இவ பின்னாடி போறா. ஹீரோ நிக்கிற நேரமா பார்த்து தெரியாம கால் தடுக்கி கீழே விழ போற மாதிரியே ஆக்டிங்க போடுறா. ஏதோ சத்தம் கேட்குதேன்னு திரும்பி பார்க்கறா. இவன் காப்பாத்துவான்னு நினைச்சா படக்குன்னு நகர்த்துறான். கீழே விழுந்தும் மீசையில மண்ணு ஓட்டல பாசுன்ற மாதிரி அவ சிரிக்கிறா. அதை கட் பண்ணுனா 2 பேருமே ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. ஹீரோ அவளை வச்ச கண்ணு வாங்காம பார்க்கறான். இவளும் பதிலுக்கு அப்படியே பண்றா. 2 பேருமே ரொம்ப நேரமா இதே மாதிரி தான் இருக்காங்க. 2 பேருமே விட்டு கொடுக்குற மாதிரியே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ அவளை பார்த்து உன்னோட கண்ணை மூடுன்னு சொல்லுறான். இவளும் அவன் கிச் பண்ணி ப்ரப்போஸ் பண்ண போறான்னு யோசிச்சு வெக்கத்துல சிரிச்சுக்கிட்டே கண்ணை மூடுறா. அவன் மெதுவா இவகிட்ட போய் அவனோட கையால இவளோட கண்ணத்தை பிடிச்சு அவ உதட்டுல இவனோட உதட்ட வச்சு கிச் பண்றேன். அப்படிதான் நானும் நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளோட புருவத்துல தூசி விழுந்திருக்கு. அதை எடுத்து விடுறான். அட சை, இதுக்கு தான் கிட்ட வந்தியாடான்னு இவளும் சலிச்சுக்கிறா. இந்த பிளானும் சொதப்பிருச்சு. இப்படியே ஒவ்வொரு பிளானா போடுறாங்க. ஒரு வாரம் போறது கூட தெரியாம பிளான் ஏ பிளான் பி அன்னு போட்டுட்டு இருக்காங்க. வீக்கெண்டே வந்துருச்சு. வீக்கெண்டுன்னு சொன்னதுமே பிக் பாஸ்க்கு போயிடாதீங்க. பார்ட்டி நடக்குது. பார்ட்டிக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போட்டோ எடுத்துட்டு ஒருத்தரா கிளம்புறாங்க. இப்போ ஹீரோ அண்ட் ஹீரோயின் மட்டுமே இருக்காங்க. 2 பேருமே சைலண்டா இருக்காங்க. அவங்க 2 பேருமே பேசலான்னு ஸ்டார்ட் பண்றப்ப ஜியான்ஷிக்கு ஃபோன் வருது. அவளோட எக்ஸ் லவர் அவளோட லைவ்ல திரும்ப வந்துட்டான். கஷ்டமான சூழ்நிலையில இருக்கப்ப தன்னை கைவிட்ட ஒருத்தரை நம்புறது முட்டாள்தனம். எக்ஸ் லவரோட எல்லா முயற்சியும் தோல்வி அடைஞ்சது. ஜியான்ஷி இப்போ அவ கூட இல்ல. அவன் திரும்பி வரவும் இவ அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஹீரோ லானியானுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அவன் ஜியான்ஷிக்கு பொக்கேவை கொடுக்குறான். ஜியான்ஷியோட மனசு கொஞ்சம் சாஃப்ட் ஆகுது. தன்னோட உயிரையே காப்பாத்தின ஆளு தன்னை லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுமே அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்களோட லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிருச்சு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஜியான்ஷியோட நியூ பாய் ஃப்ரெண்ட் ஒரு டாக்டர். அவன் ரொம்ப பிஸியான ஆளா இருக்கலாம். ஆனா அவனுக்கு தன்னோட லவர் கிட்ட பேச டைம் இருக்கு. அவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. நீ ரொம்ப பிஸியா இருக்கிற. என்ன பாரு, நான் ரொம்ப ஏழை. எனக்கு எந்த வேலையும் இல்ல. எனக்கு ஏதாச்சும் கொடுத்து ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல. ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த உலகத்துல எந்த மதிப்பும் இல்ல. டாக்டர் லானியானுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஜியான்ஷிக்கு வேலை இல்லாம இருந்தாலும் அவன் இன்னும் அவளை நேசிக்கிறான். அவளுக்கு முழு ஆதரவும் கொடுக்கறான். அதை அவளுக்கு தெரியப்படுத்துறான். அதோட நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேருமே சேர்ந்து நியூ இயர் கொண்டாடுறாங்க. இந்த புத்தாண்டுல 2 பேருமே அவங்களோட பழைய காதலை மறந்து புது காதலை பத்தி யோசிக்கணும். முன்னேற வேண்டும். சாகிற வரைக்கும் ஒருத்தர் பிரியமா ஒன்னா இருப்போம்னு சத்தியம் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு டேவை ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடுறாங்க. தென் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல யாருமே இல்ல. 2 பேருக்குமே இது ஒரு நல்ல டைம்னு யோசிச்சு ஹீரோ லானியான் அவளோட கையை பிடிக்கிறான். உடனே ஜியான்ஷிக்கு ஹெர்ட் பீட் வேகமா துடிக்குது. சரி, இவளுக்கு தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா அவனுக்குமே அப்படிதான் இருக்கு. 2 பேர்த்தோட ஹார்ட்டும் வேகமா துடிக்குது. மெதுவா ரொமான்ஸுக்கு போறாங்க. அதுக்குள்ள குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி அவனோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. என்ன ஒரு சரியான டைமிங். லானியானோட பேரண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தன்னோட மகனை மீட் பண்ண வந்திருக்காங்க. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் சந்தோஷமா இல்ல. இவனுக்கும் அவங்களுக்கும் இடையில என்னமோ பிரச்சனை போல. லானியான் அவங்க அம்மா அப்பாவை பார்த்து நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு கேக்குறான். ஆனா இவன் பேசுறத அவங்க காதுல வாங்கல. அவங்களோட கவனம் எல்லாமே ஜியான்ஷி மேலதான் இருக்கு. அவனோட அப்பா அவளை பார்த்து அவ யாருன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் படக்குன்னு அவ என்னோட ஆளு, நாங்க லவ் பண்றோம்னு சொல்றான். அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. உடனே ஜியான்ஷியை பார்த்து நீங்க எப்படி மீட் பண்ணீங்கன்னு கேட்க அவளோட எல்லா ஸ்டோரியும் சொல்லுறா. அவளோட கேன்சர் பத்தியும் சொல்லுறா. அதை கேட்டுட்டு அவனோட பேரண்ட்ஸ் ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோமான்னு சண்டை போடுறாங்க. உங்ககிட்ட யாரு பர்மிஷன் கேட்டதுன்னு இவனும் பதிலுக்கு கத்தி விடுறான். அதுக்கு அவங்க டே நாங்க உன்னை பெத்தவங்கடான்னு சொல்ல, ஓ இப்போதான் உங்களுக்கு அக்கறை வருதா அப்படின்னு கத்தி விட்டுட்டு ஜியான்ஷி அவன் கூடவே கொட்டிட்டு வெளியில போறான். அவங்க பேரண்ட்ஸுக்கும் இவனுக்கும் இடையில என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்க அவளுக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்துச்சு. அதனால அவ அவங்கிட்ட கேட்க ஆரம்பிச்சா. உங்க அப்பா அம்மா கிட்ட பணிவா பேச முடியாதா? உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? இல்லைன்னா இது என்னால வந்ததா? சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்கன்னு அவ கேட்க லானியான் அவகிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஜியான்ஷி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. லானியான் சைலண்டாவே இருக்கிறான். நைட் ஆகிருச்சு. ஆனா அவனால தூங்க முடியல. ஜியான்ஷி அவனை பத்தி கவலைப்படுறா. அவன் ரெஸ்ட் எடுக்க சொல்லுறா. லானியானுக்கு அழுக வருது. கண்ணுல கண்ணீர் முட்டிக்கிட்டு இருக்கு. அவன் இவ்வளவு சோகமாக இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு உணர்ச்சி பூர்வமான காரணம் இருக்கணும். அவங்க அம்மா கேன்சர் பேஷண்ட் யாரும் வீட்டுல தங்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சு அழுகுறானோன்னு இவளுக்கு யோசனையா இருக்கு. அதுமே கேட்குறா. அப்போ அவன் அழுதுகிட்டே எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, நான் அவ கூட தான் வளர்ந்தேன். இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். லான்யானும் அவனோட அக்காவும் வீட்டுல தனியா இருக்காங்க. அவங்களோட அம்மாவும் அப்பாவும் கொஞ்ச நாளா வெளிநாட்டில தான் இருக்காங்க. ஒரு நாள் லான்யானோட அக்காவுக்கு கேன்சர் இருக்கிறது தெரிய வருது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்க கூட இல்லைங்கிறது தான் சோகமான விஷயம். லான்யான் மட்டுமே அவ கூட இருந்தான். அவங்க பேரண்ட்ஸ் இவளோட நோயை பத்தி தெரிஞ்சதும் அவங்க வெளிநாட்டுல இருந்து திரும்பி வந்தாங்க. ஆனா ஐயோ, அது ரொம்ப லேட்டா வந்துட்டாங்க. இப்போ அவ உயிர் பிழைக்க வாய்ப்பில்லைன்னு தெரிய வருது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லான்யானோட அக்கா இறந்துட்டா. அன்னையில இருந்து லான்யான் தன்னோட அக்காவோட டெத்துக்கு காரணம் அவங்க பேரண்ட்ஸ்னு முடிவு பண்ணிட்டான். தனக்கு நெருக்கமான யாரும் புற்றுநோயால இறக்கக்கூடாதுன்னு அவன் ஒரு டாக்டராக மாற முடிவு செய்தான். அதுக்காகவே கஷ்டப்பட்டு படிச்சு முன்னுக்கு வந்தான். இப்போ ஒரு டாக்டர் ஆனாலும் தன்னோட அக்காவை காப்பாற்ற முடியாம போயிருச்சுன்னு ரொம்பவே ஃபீல் பண்றான். இது லான்யானோட வேதனையான கதை. இதை கேட்ட ஜியான்ஷிக்கு கஷ்டமா இருக்கு. சாரி, எனக்கு இதெல்லாம் தெரியாது.
மாமாவும் அத்தையும் இப்போ என்ன ஏத்துக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவா. நான் உன்னை சிக்கல்ல சிக்க வைக்க விரும்பல. நீ என்ன லவ் பண்றத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால இதை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். மாமாவையும் அத்தையையும் நான் சமாதானப்படுத்துறேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுறா. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு பிரச்சனை முடிஞ்சதுமே அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பையன் கௌதேன். இப்போ அவனுடைய பேரண்ட்ஸை சமாதானப்படுத்தணும். வேலை கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா முடியாததுன்னு எதுவுமே இல்லைன்னு புலம்பிக்கிறா. கஷ்டம் காதலுக்கு இஷ்டம், வெற்றி பெற வேண்டும் என்றால் காதல் எதையும் தாங்கிடுமே. அவனோட அம்மாவையும் அப்பாவையும் சமாதானப்படுத்த முடியுமா இல்லையான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜியான்ஷி தன்னோட மாமியாரை கைக்குள்ள போட்டுக்க அவங்க கூட சேர்ந்து ஊர் சுத்துறா. வாங்க கூட சேர்ந்து ஷாப்பிங் பண்ற. அவங்களுக்காக நிறைய கிஃப்ட்ஸ் ட்ரெஸ்ன்னு வாங்கி கொடுக்குறா. ஆனா அவளுடைய மாமியார் இதுக்கெல்லாம் மயங்குற மாதிரியே தெரியல. ஆனாலும் அவ முயற்சியை கைவிடல. அவங்கள யாரு வின் பண்ணுவான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாமியாரோட மனசை ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸியா தெரியல. ஜியான்ஷி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கா. அதுல லைவ் ஷோல இருக்கிறப்ப இவளோட மாமியார் வேற யாரோ மாதிரி இவளை துருவி துருவி கேள்வியா கேட்டிருப்பாங்க. ஜியான்ஷி அவங்களோட ஒவ்வொரு கேள்விக்கும் நல்லா பதில் சொன்னா. அதோட தன்னை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டா. இதுல அவங்க மாமியார் கொஞ்சம் கவுந்திருப்பாங்க. அதோட ஜியான்ஷி தன்னோட பையனுக்கு பொருத்தமானவன்னு அவங்க உறுதியா நம்புனாங்க. இப்போ அதை நினைச்சுக்கிட்டு மாமியார் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜியான்ஷி அவங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுக்குறா. நேத்து நைட்டே அவங்க மாமியாரோட மனசை கொள்ளையடிச்சா. இப்போ அவங்க மாமனார் மட்டுமே இருக்காரு. அடுத்து அவருக்கு எப்படி வலைய வீசுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்காக அவங்க கிட்ட உங்களுக்கும் உங்க பையனுக்கும் இருக்கிற பிரச்சனையா நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றா. நீங்க மாமா கிட்ட பேசுங்கன்னு சொல்லுறா. இவ இப்படி சொல்லுறத கேட்டு தன்னோட மகன் கூட சேர அவருக்கு ஒரு வாய்ப்புன்னு நினைச்சு மாமியார் சந்தோஷப்படுறாங்க. அரகட் பண்ணுனா மாமியார் அவங்க பையன் லானியான் கூட பேசிட்டு இருக்காங்க. லானியான், நான் இன்னைக்கு ஜியான்ஷியை மீட் பண்ணுனே, அவ ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு சொல்லுறாங்க. நாம அவள மாதிரியே தைரியமா இருந்து யதார்த்தத்தை கத்துக்கணும். பதிலுக்கு அவன் பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன். இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக்கு. அதுல இவன் ஸ்கூல் படிக்கிறான். இவனோட அக்கா இறந்ததுக்கு அப்புறம் சில பசங்க இவன் கொடுமைப்படுத்துறாங்க. லானியான் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வரதுக்காக ஏமாத்திட்டான்னு அவங்க நினைக்கிறாங்க. இதை பொறுத்துக்கலாம். ஆனா இதுக்காக அவனோட அக்காவை பத்தி தப்பா பேசுறாங்க. அதனால இவன் கோபமாகி அவன் கூட சண்டை போடுறான். இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு அங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பொண்ணு பார்த்து டீச்சர் அங்க வந்து லானியான் சண்டை போடுறத பார்த்து அவன் மேல கோவப்படுறாங்க. அப்போ அந்த நேரத்துல அந்த பொண்ணு வந்து டீச்சர் கிட்ட இது அவனோட தப்பு இல்லைன்னு சொல்லி நடந்த உண்மையை விளக்குறா. டீச்சர் கிட்ட இருந்து காப்பாத்திருப்பா. இவனும் சண்டை போட்டனால அவனோட ஃபேஸ் டேமேஜ் ஆகியிருக்கும். அவன் தனியா சோகத்துல உட்கார்ந்துருந்தான். அப்போ அந்த பொண்ணு அவன் கிட்ட வந்து ஒரு கட்டு கொடுக்குறா. அவ இவன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுறா. உன் குடும்பத்திற்காக தைரியமாக இரு, அவர்களை பாதுகாக்கணும் சொல்ல அது இவனுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை லானியான் திரும்ப மீட் பண்ணவே இல்லை. ஆனா விதி வேற ஒரு திருப்பத்தை கொடுத்துருக்கு. அவ ஒரு நாள் அவனை தேடி வந்தா. அதுவும் ஒரு பேஷண்ட். பள்ளியில் இருந்த அந்த அப்பாவி தேவதை ஜியான்ஷி. லான்யான் அவளுக்கு பக்கபலமா இருந்து அவளோட நோயை முழுமையா போக்கிட்டான். அவன் ஊக்கப்படுத்திய பொண்ண இவன் அவளை சாக விடல. அதனாலதான் இவன் ஜியான்ஷி காப்பாத்த எல்லா டாக்டர் கிட்டக்குமே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பான். இவன் ஏற்கனவே அக்காவை இழந்துட்டான். இவளையும் இழக்க விரும்பல. இதுதான் இவனோட கடந்த கால கதை. ஜியான்ஷி கிட்ட இந்த உண்மையை சொல்லுவானா இல்ல ரகசியமாவே வச்சிருப்பானான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டிராமாவோட லாஸ்ட் பார்ட் சூப்பரா இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். மிஸ் பண்ணிராதீங்க மக்களே. Sorry for the break. ஆனா இது புதுசா இருக்குனே. அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையை சமாதானம் பண்றதா சொல்லி லானியானோட பேரண்ட்ஸை நைட் டின்னருக்கு ஜியான்ஷி கூப்பிட்டு இருந்தா. ஆனா அவனோட அப்பா ரொம்பவே மோசமான மனநிலையில இருக்கிறதா தெரியுது. அங்க ஜியான்ஷியும் வரா. ஆனா அவங்க அப்பா இவகிட்ட பேசவே இல்லை. ஆனா அவளோட வருங்கால மாமியார் அவளை தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி VIP புரோட்டோகால் வழங்குகிறாங்க. அவங்க 4 பேருமே உட்காந்துருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் அதே ஹோட்டலுக்குள்ள ஜியான்ஷியோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. அவளோட அம்மா ரொம்பவே கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. தன்னோட மகளை பத்தி யாருமே தப்பா பேசுறத அவங்களால பொறுத்துக்க முடியாது. அப்பா கத்திக்கிட்டே என்னோட மகளை யாரு வெறுக்கிறா, அந்த அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு, அது யாரு, நான் பார்க்கணும்னு சொல்லி பயங்கரமா கூச்சல் போடுறாரு. அப்பா உணர்ச்சி வசப்படுறாரு. அதை பார்த்து ஜியான்ஷி பயப்படுறா. பேரண்ட்ஸ் சண்டை போட்டுக்கிட்டா மேரேஜ் இன்னும் டிலே ஆகும். அம்மா அப்பா நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க அவங்க கூட இவ இருக்கிறத பார்த்துட்டு இவங்க தான் தன்னோட பொண்ணு மேல கோவமா இருக்காங்கன்னு தப்பான நியூஸ் கேள்விப்பட்டு திட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அம்மா அப்பா அவங்க இல்ல, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுறா. அதை கேட்டுட்டு அவங்க அப்பா காம் ஆகுறாரு. அவ கூடயே அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. சூழல் கொஞ்சம் அமைதியாகுது. ஜியான்ஷியோட அம்மா தன்னோட மகளை பத்தி பெருமையா பேச ஸ்டார்ட் பண்றாங்க. என்னோட மக சின்ன வயசுல இருந்ததே ரொம்ப திறமசாலின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு லான்யானோட அப்பா அவரோட பையனை பத்தி பெருமையா பேசுறாரு. என்னோட பையனும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப புத்திசாலின்னு பேசுறாரு. 2 பேர்த்தோட அப்பாவும் பசங்களோட குணங்களை பத்தி புட்டு வைக்கிறாங்க. 2 பேருமே கொஞ்சம் கூட அமைதியாவே இல்ல. இவங்க 2 பேருமே அடிச்சுக்கிறத பார்த்து ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்போதைக்கு 2 பேருமே சைலண்டா இருக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா பிரச்சனைல மாட்டிக்கிட்டு முழிக்கணும். மௌனமா இருக்கிறது தான் நல்லது. அப்பா சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் லான்யானுக்கு பழைய ஞாபகங்கள் வருது. இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக். அதுல ஹீரோ ஸ்கூல் டைம்ல அவனோட அக்கா கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்ததா சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பா. ஆனா அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் வரது பெரிய விஷயம் இல்ல, நீ 2 மார்க் கம்மியா எடுத்திருக்கன்னு சொல்லியிருப்பாரு. அது இப்போ ஞாபகம் வருது.
ஆஹா என்ன அப்பா அப்படின்ற மாதிரி இவன் முழிக்கிறான். இப்போ லான்யான் நல்லா இருக்காரு, அவரு பிடிச்சி டாக்டர் ஆகியிருக்காரு. அதுக்கு கூட பாராட்டினது இல்ல. ஆனா இன்னைக்கு போட்டி போட்டு பேசிட்டு இருக்காரு. அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆரம்பத்துல 2 அப்பாக்களும் அவங்க பிள்ளைகளை புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்கள பத்தி அவங்க எதுவும் பேசாம இருக்க ஜியான்ஷி அவங்க வாய மூடுறாள். கொஞ்ச நேரத்துல எல்லாருமே சைலண்ட் ஆகிறாங்க. இப்போ அங்க இருந்து எல்லாரும் கிளம்பி வராங்க. பேரண்ட்ஸ் ஒருவர் மதிக்கிறாங்க. மீட்டிங் சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. பேரண்ட்ஸ் எல்லாரும் ரெண்டு பேரா பேசிக்கிட்டு சந்தோஷமா போறாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினியும் பேசிக்கிட்டு வராங்க. ஜியான்ஷி லான்யான்னு அவங்க பேரண்ட்ஸ் கூட சமாதானமாக சொல்லுறா. நீங்க நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் இல்ல. ஜியான்ஷி இன்னைக்கு தான் ஒரு நல்ல பொண்ணுன்னு நிரூபிச்சிட்டா. லான்யானுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இடையில என்ன நடந்தாலும் சரியா போகணும்னு அவ ஆசைப்படுறா. இந்த புரிதல் முடிவுக்கு வரணும். இப்போல்லாம் இப்படி ஒரு மருமக கிடைக்கிறது பெரிய விஷயம். சரி, அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஜியான்ஷி சொன்னது லான்யானுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. அதை கட் பண்ணுனா லான்யானோட வீட்டை காட்டுறாங்க. அவனோட அம்மா ரொம்ப சோகமா இருக்காங்க. அவ தன்னோட பொண்ணு செத்து போனதுனால தன்னோட மகனும் அவங்கள விட்டு பிரிஞ்சு போனான். இதையெல்லாம் நினைச்சு பார்த்து பீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அவங்க கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்க அவங்க சொல்றாங்க. அதுக்கு அவன், அம்மா நடந்ததையெல்லாம் மறந்துடுங்க, நானும் அதை மறந்து விட்டேன்னு சொல்லுறான். அம்மா உணர்ச்சி வசப்பட்டு அழுகுறாங்க. அழுதுகிட்டே அவன் மேல சாஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா அங்க வர, லான்யான் நீ எப்பவுமே நல்ல வேலைகளை செஞ்சுக்கிட்டு வர, உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்லுறாரு. ஒரு வழியா தன்னோட பையன் பண்ணுனதுதான் கரெக்ட்னு ஒத்துக்கிறாரு. அதை கேட்டதுமே லான்யானுக்கு கண்ணு செவக்குது, அழுகையா வருது. ஆனா இது ஆனந்த கண்ணீர். எல்லாத்துக்கும் மேல அவங்க அப்பாவும் அம்மாவும் ஜியான்ஷி கூட வாழ ஒத்துக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே ஜியான்ஷி தான் காரணம். ஒரு சாத்தியமான துணை அன்பாக இருக்கும்போது வாழ்க்கையில் எந்த பதற்றமும் இல்ல. ஜியான்ஷி லான்யானோட பேமிலியே ஒன்னாகிட்டா. பிரிஞ்சிருந்த குடும்பம் இப்போ ஒன்னாகிருச்சு. இப்போ அவ செய்ய வேண்டியதெல்லாமே ஒரு வேலையை கண்டுபிடிப்பதுதா. ஆனா இது ரொம்பவே கஷ்டமான வேலை. கேன்சர்ல இருந்து மீண்டு வந்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம். ஜியான்ஷி தன்னோட முழு எஃபர்ட்ஸை போடுறா. அவ வேற கம்பெனில இன்டர்வியூஸ் அட்டெண்டட் பண்றா. ஆனா எல்லாருமே அவளை ரிஜெக்ட் பண்றாங்க. HBN கம்பெனியோட CEO தலைமை நிர்வாக அதிகாரி லிக் அவளுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு. ஜியான்ஷியோட நேர்மையினால அவ ஈர்க்கப்பட்டாள். நிறைய பேர் அவளுக்கு அட்வைஸ் பண்ணுனாங்க. அப்புறமா அவளோட மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்கலான்னு முடிவு பண்ணி ஆன்டி கேன்சர் பிளாகர் மாறிட்டா. எல்லாமே நல்லபடியா இருக்கு. இப்போ கடைசியா ஒன்று மட்டுமே மீதி இருக்கு. இன்னைக்கு லவர்ஸ் டே, காதலர் தினம். காதலர்களுக்கு ஒரு சிறப்பு நாள். அதை இவ காலண்டர்ல பாக்குறா. இவன் எங்க நம்மள சர்ப்ரைஸ் பண்ண போறேன்னு உட்காந்துருக்கா. அப்போ அவன் சாப்பாடு கொண்டு வந்து வா சாப்பிடலன்னு கூப்பிட்றான். இவ சோகமா இருக்கிறத நோட் பண்றான். அதை கட் பண்ணுனா இந்த பக்கம்லாம் யான் பெருசா பிளான் போட்டு வச்சிருக்கான். அவன் தன்னோட வேலையை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கிளம்புறான். இந்த பக்கம் ஜியான்ஷி ரோட்ல நடந்தது வந்துகிட்டே இருக்கா. அப்போ அவளுக்கு வரிசையா நிறைய பேர் லான்யானோட பேரை சொல்லி நிறைய கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லான்யான் வந்து இது உன்னோட உண்மையான பரிசுன்னு சொல்லி இவன் ஒரு கிபீட் கொடுக்குறான். அதை திறந்து பார்த்ததுமே இவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். வாவ், அதுல ஜியான்ஷியோட பெயிண்டிங். இது லான்யான் ஸ்கூல் டைம்ல இவ ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப அவனோ வரைஞ்சது. லான்யான் அவகிட்ட ஸ்கூல் சீக்ரெட்டா சொல்லுறான். நான் தான் அந்த பையனை சொன்னதுமே, டேய் அப்போ நீ தான் அந்த பையனா? அந்த ஸ்கூலோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஐயோ நீ படிப்ஸா, தெரியாம போயிருச்சே, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஓடி இருப்பேன்னு சொல்லி நக்கல் அடிக்கிறா. ஆமா, என்னோட அக்காவோட டெத்க்கு அப்புறம் என்னோட லைஃப் அவ்வளவுதான் இருந்தேன். அன்னைக்கு நீ ஒரு பெண் போர் வீரனாக என் வாழ்க்கையில் வந்தாய். ஆனால் விதி எங்கள் இருவரையும் பிரித்து இன்று எங்களை ஒன்றாக இணைத்தது. நீண்ட பிரிவிற்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு கவிதையா சொல்லுறான். இதை கேட்டு அவளுக்கு ஷாக் ஆகுது. அன்னைக்கு இவ ஹெல்ப் பண்ணுன பையன் இன்னைக்கு இதனொடி அவன் என்ன லவ் பண்றானா அப்படின்னு முழிக்கிறா. இந்த விஷயம் அவளுக்கு இப்போதான் தெரிய வருது. லான்யான் மண்டி போட்டு ரிங் எடுத்து நீட்டி, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்குறியா அப்படின்னு கேட்கிறான். வானத்துல வெடியெல்லாம் வெடிக்குது. இவ கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கிறா. அதை பார்த்துட்டு எனக்கு அவசரம் ஒன்றும் இல்லை, நீ எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோ, உனக்காக நான் காத்தூக்கிட்டு இருப்பேன்னு சொல்லுறான். அந்த விலை மதிப்பற்ற வைரத்தை இவ எப்படி வேணான்னு சொல்லுவா. அவ ஒத்துக்கிறா. அவ கையை நீட்ட அவன் ரிங்க போடுறான். ஒரு வழியா அவங்க மார்ரிட்ஜும் பண்ணிக்கிறாங்க. 2 பேமிலியும் ஒன்னா ஆகிட்டாங்க. இதோட இந்த ட்ராமா முடியுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்கள் SR வாய்ஸ் ஓவர் தமிழ்.